போட்டோம்ல இந்த பயத்திலே மீதி இருக்கவனுங்கெல்லாம் ஊருக்கு ஓடிட்டு நெட்டி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் யாருக்கும் வணக்கம். +1 எக்ஸாம் எழுதுறவங்க +2 எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே வந்து நல்லா படிச்சு நல்ல எக்ஸாம் எழுதுங்க, நிறைய ஸ்கோர் பண்ணி அடுத்ததா வந்து இந்த இன்ஜினியரிங் இதெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சு பெரிய ஆளாவாங்க. அதுக்கு வந்து ஆல் தி வெரி பெஸ்ட். அந்த வகையில் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் வந்து தொடர்ந்து இப்போ நிறைய படம் வந்து ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷனில் வந்து நிறைய படம் வந்து ப்ரொடியூஸும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் அடுத்ததா அவர் ப்ரொடியூஸ் பண்ண போற படம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை அவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவரே வந்து ஹீரோ நடிக்க போறாரு. அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலமாவு கோகிலா அந்த படத்தோட டைரக்டர் நெல்சன் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. அதாவது சிவகார்த்திகேயன் நெல்சன் அந்த காம்போ வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிவகார்த்திகேயன் இந்த விஜய் டிவியில் வந்து ஆங்கரா இருக்கும் போது நிறைய ஷோஸை வந்து இவரும் டைரக்ட் பண்ணியிருக்காரு நெல்சன். அப்போவே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் வந்து நல்ல ஒரு ஹியூமர் இருக்குன்னு சொல்லி தெரியும்ல, அதே மாதிரி நெல்சன் வந்து பெரிய ஒரு ஹியூமர் இருக்கும். அந்த வகையில் நெல்சன் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அறிமுகமாக வேண்டிய படம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டைமான் அந்த படத்தில் வந்து சிம்பு வந்து ஹீரோ பண்ணியிருப்பாரு. சிவகார்த்திகேயன் வந்து சின்னதாக ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாரு. ஆனால் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை இல்லையா, அதனால வந்து அதை பார்க்க முடியல. அடுத்ததாக அஃபிஷியலாக நெல்சன் வந்து ஒரு டேரக்டராக தமிழ் சினிமாவில் வந்து அறிமுகமான படம் வந்து கோலமாவு கோகிலா. அந்த படத்தில் கல்யாண வயசு தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரல, அந்த பாட்டுக்கு பாட்டு வரி எழுதியிருந்தது கூட சிவகார்த்திகேயன் தான் எழுதியிருந்தாரு. அந்த வகையில் அடுத்ததாக சிவகார்த்திகேயனே வந்து டைரக்ட் பண்ண போறாரு நெல்சன். இந்த படம் வந்து கூடி சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் பொறுத்தவரையுமே வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் அடுத்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து சீமராஜா சரியா ஒரு கமர்ஷியலாக சரியா போகாத ஒரு படம் அப்படின்றதுனால வேற வழி இல்லாமல் தொடர்ந்து நிறைய படம் வந்து பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அந்த வகையில் இப்போ சிவகார்த்திகேயன் வந்து என்ன படம்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SK14 இந்த படத்தை இன்டர்நெட்னால இந்த படத்தோட டைரக்டர் ரவிக்குமார் வந்து டைரக்ட் பண்றாரு. அடுத்தது SK15 வந்து இரும்புத்திரை அந்த படத்தோட டைரக்டர் PS மித்ரன் வந்து டைரக்ட் பண்றாரு. SK16 வந்து பாண்டியராஜ் அவர் வந்து டைரக்ட் பண்றாரு. SK17 வந்து விக்னேஷ் வந்து டைரக்ட் பண்றாரு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததா நெல்சன் டைரக்ஷன்ல வந்து நடிக்க போறாரா, இல்ல இதுக்கு நடுவுல கேப்ல எப்போஸ் நடிச்சிட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க நெல்சன் சிவகார்த்திகேயன் இந்த காம்போக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணும், லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, முக்கியமா நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்ததா தேவி 2 ஓட ரிலீஸ் டேட் எப்போன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பண்ணிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு.